அம்மா உங்க அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா யாரு? உங்க அத்தை தானடா, எடுத்து பேசு. சரி சொல்லுங்க தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தா. சாப்பிட்டீங்களா? நான் எங்கத்த சாப்பிட்டேன், மணி 11 மணி ஆகுது, இன்னும் ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் செய்யலை. இனிமே சமைச்சு அப்பா சாப்பிட்டு சாமி, நீங்க பேசுனது போதும், நாங்க பேசுறோம். என்னம்மா? என்ன பண்ணேன்? ஃபோன் பேசினாலும் தப்புங்கிறா, பேசலைனாலும் தப்புங்கிறா. ஏன்டா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது? எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் டெய்லி ஏன் சண்டை நடக்குதுன்னே எனக்கு தெரியல. இதில் நான் எப்படி ஊரான் சண்டையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது? ஆம்பளைங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா அவங்களுக்கு ரெண்டே விஷயம் தான் தேவை. ஒண்ணு பணம், ரெண்டாவது மனைவி. கேஸ் வாஸ் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, பார்த்துட்டு வா. ரெண்டாவது மனைவி. சரி வீட்டுக்கு போன கிளம்புறேன். என்னங்க கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு தடவை என்ன வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு போறீங்களா? அப்பா அம்மா என்னங்க நினைப்பாங்க? வீட்டுக்குள்ள வாங்கங்க. சொன்னா புரியாது, நீ போ, நான் வரேன். என்ன சொன்னா புரியுது? இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு போங்க அப்பா அம்மாட்ட, வீட்டுக்குள்ள வாங்க. எப்படி சொல்றது, நம்ம ஒரு கடைக்கு போறோம், நமக்கு பிடிச்சி போய் தான் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப அந்த ட்ரெஸ் நமக்கு செட்டே ஆகல, அது எதுக்குமே உதவல. திருப்பி நம்ம அந்த கடைக்கு போவோம்னு நினைக்கிறேன். எப்படி போவோம்? போக மாட்டோம். நீ என்னடி கண்ணாடி பார்த்துட்டு அப்படியே நின்று இருக்கிற? வாழ்க்கை தான் கேவலமா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா போக போக என் மூஞ்சியும் கேவலமா போயிட்டு இருக்குங்க. உன் மூஞ்சி எப்படி அழகா இருந்துச்சு இப்ப கேவலமா போறதுக்கு? அம்மா தட்டை எடுத்துட்டு வாமா. ஏண்டா பசிக்குதுடா. என்னது தட்டை சாப்பிடுவியா? பசிக்குதுன்னா நான் என்ன வேணா சாப்பிடுவேன். தட்டை எடுத்துட்டு வா போ. என்னது இது? தட்டை. இது தட்டை இல்லடி, தட்டு. தட்டை எடுத்துட்டு வா. மைசூர்ல இருந்து உங்க அம்மா எடுத்துட்டு வந்தாங்கல்ல ஸ்நாக்ஸ், தட்டை, அது எடுத்துட்டு வா. இதா? ஆ. இது தட்டை எல்லாம் நிப்பிட்டு, அதுதான் தட்டை. இது தட்டை இல்லம்மா, இது தட்டு. எதுக்கு அடிச்ச? இதானே தட்டுன்னு சொன்ன. ஏற்கனவே பசிக்குது. போதுமா, நான் சாப்பிட்டுடுமா போ. ஓ சாவடிக்கிறாங்களே. ஹலோ, இன்னைக்கு பூரா ஓ ஞாபகமாவே இருக்கு. அவ்வளவு நினைப்பு இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு போகும்போது சண்டை போட்டு போனீங்க? கைகளுக்கே கால் பண்றாங்களா? பேபி காஃபி நல்லா இருக்கா? மூடிக்கிட்டு குடியா. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னும் லஞ்ச் பேக்ல ஒண்ணுத்தையும் காணோம். லஞ்ச் பிரேக்குக்கு நான் என்னது சாப்பிடுவேன்? கேஸ் தீர்ந்து போச்சுடா. சிலிண்டர் புக் பண்ணேன், புக் ஆகல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. கேஸ் இல்லையா? கேஸ் இருந்தா மட்டும் அப்படியே ரக ரகமா வகை வகையா சமைச்சு போட்டு தள்ளிடுவியாக்கும். எப்பயும் லஞ்சுக்கு ரசமும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் வைப்பேன், இல்லாட்டி லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பொரியல் தான் வைப்பேன். இல்ல போர் நடக்குது, கேஸ் தர மாட்டாங்கன்னு ஒரு சாக்கு. போடா டேய் போட. என் புருஷனை என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன், நீ என்ன? எப்படா போற நினைச்ச போறீங்க? வேலை கிடைக்கிற ரசம் சோறு கிடைக்காம போயிடும் போதடா. எவ்வளவு சங்கட உஸ்காவா இருக்கு தெரியுமா? இல்லடா, நீங்க போய் விளையாண்டுட்டு வாங்கடா. எனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. சும்மா நல்லா ஜாலியா விளையாண்டோம்ல. இப்ப கல்யாணம் ஆனதுலேருந்து பாத்தியா, வெளியே வர முடியல என்னால. அவளையும் தப்பு சொல்ல முடியாதுதான். நீ என்கிட்ட கேட்கவே இல்லையடா. தேங்க்யூ. நீ என்கிட்ட கேட்கவே இல்லையடா. சரி, நான் விளையாண்டு வந்துடுறேன். நீ என்கிட்ட கேட்கவே இல்ல. வந்துருவேன் ஒரு 2 ஹவர்ஸ்ல. என்கிட்ட கேட்கவே இல்லடா. சரி,
நான் விளையாட போயிட்டு வந்துட்டா? வேணாம் மூட்டு வீட்லயே கடை. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியது இங்க வந்து எப்படி விட்டு நேத்து போட்ட வீடியோக்கு எனி ரெஸ்பான்ஸ்? 17 views. எனி கமெண்ட்ஸ்? 7 comments. வாசி எந்திரிச்சு போடி நாயே. முதல் கமெண்ட். ஒரு டைம் உன்னை பார்க்கும்போது இருக்குல்ல, என்ன மூஞ்சில துப்பணும்னு தோணுதா? ஐயா அது இல்லம்மா, இந்த 42 வருஷத்துல எங்களுக்காக நீ எல்லாமே உனக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களுக்காகவே நீ வாழ்ந்துட்டு இருக்கல. ஏன்னா நீ இப்ப என்னையும் பார்த்து என் குழந்தையும் பார்த்து காலையில எந்திரிக்கிற, அட சொல்ற விடு, காலையில எந்திரிக்கிற, சமையல் பண்ற, நான் பால் குடுத்துட்டேன்னா குழந்தைய தூக்கி தட்டி தூங்க வைக்கிற, என்னையும் நீ பார்த்துட்டு என் குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற. இப்ப கூட உனக்காக இந்த தோசையெல்லாம் கூட சுட்டு தரலான்னு தோணுது. உனக்கு முடியாதுடி, ஏங்க நீதான் பைத்தியம். எனக்கு தெரியுமே ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் நீ வாயில மட்டும்தான் அப்படியே ஒப்பேத்துவேன். பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கணும். பாவம் நம்ம அம்மா எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுது, இருக்கிறது ஒரே பொண்ணா, பொண்ணுக்காக எல்லாமே பண்ணி கொடுக்கணும்னு தோணுது. தோணும். ஒரு வெங்காயமும் உனக்கு தோணாது. முதல்ல போட்டு கொடுக்குற தட்டுல போட்டு கொடுக்குற பத்தி அதை தின்னுட்டு முதல்ல தட்டத்தை கழுவி வச்சு பழகு. அது ஒண்ணு செஞ்சீங்கன்னா போதும் போ. வேற நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். எங்க போற இந்த பக்கத்து வீட்டுக்காவையா? மேக்கப் பள்ளி பூசிட்டு மினிக்கிட்டு போறா. சிச்சி ஏங்க எங்க போறீங்க? பேங்க்ல ஒரு சின்ன வேலையை போயிட்டு வந்துடுறேன். சார் ஒன்னும் பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலையே, பேங்க் வேலைக்கு போறதுக்கு. எங்க போறீங்க? பேங்க்ல பணம் போடுற வேலையா போயிட்டு இருக்கேன்டி, வந்துடுறேன். ஒரு நிமிஷம், பணம் போட போறீங்களா? எங்க பணத்தை காட்டுங்க. பணம் என்கிட்ட இல்ல, என் ஃப்ரெண்டு வச்சிருக்கான், அவனை கூட்டிக்கிட்டு நான் பேங்க் போறேன், புரியுதா? அதான பார்த்தேன், பால் வாங்க கூட காசு இல்லை, இவரு பேங்க்ல பணம் போட போறாராம். உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்க பாப்போம். இப்ப போன் போட்டே ஆகணும். என்ன நம்பவே மாட்டல நீ. The customer you're trying to reach is not available. Please call back. போன் ரீச் ஆகணும் தானே சொல்ல போறேன். உண்மையை சொல்லு, எங்க போற? நான் வெளியவே போலடி. இவனால நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கே விபதி அடிச்சிருவான். இருக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். இந்த திவ்யா எங்க போறா? புனா, மணி 9, அதாவது சாப்பாடு தேவை புனா, சாப்பிடலாம். சாப்பாடா? சாப்பாடு வேணுமா? பைத்தியக்காரியா நீ? சாப்பாடு வேணுமான்னு கேக்குற? சாப்பிட்ற டைம்ல வந்து 9 சாப்பாடு எடுத்து சொல்லுவீங்களா? இல்லப்பா, மதியவே ஹெவியா சாப்பிட்டோமா, அதனால வயிறு ஒரு மாதிரி இருந்துச்சா, நைட்டு சமைக்க வேணான்னு பார்த்து விட்டுட்டேன்ப்பா. உனக்கும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நினைச்சேன். உனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குதுன்னா அப்ப நானும் என் பையனை சாப்பிடாம இருக்கணுமா? ஒரு மாதிரி சமைச்சு வை. சரி, மாவு பாயிட்டு வாங்கிட்டு வந்துடுறியா? சோ மாவு பாயிட்டு வர போய் வாங்கிட்டு வரணுமா? என்னால கடைக்கெல்லாம் போக முடியாது, டயர்டா இருக்குது. நேற்று சேமியா பாயிட்டு வாங்கிட்டு வந்தேன்ல 2, அதுல ஒண்ணு சமைச்சு ஒண்ணு வச்சிருப்பல, அதையாச்சும் செஞ்சு வை. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள செஞ்சு வை. சாப்பிடாம தூங்க கூடாது போனா நைட்ல. வந்துட்டியா? என்ன உட்கார்றவா, சாப்பிடலாம். செஞ்சுட்டேன். செஞ்சிட்டியா? வினய் சாப்பிட்டானா? அவன் எங்க சாப்பிட்டான், உங்க 2 பேருக்கு தான் செஞ்சேன். செஞ்சுட்டு வந்து பாக்காங்கல்ல, அவன் பாட்டு தூங்கிட்டான். தூங்கிட்டானா? எழுப்பி ஊட்ட வேண்டியதானே? அவன் எழுப்புனா, அவன் எந்திக்கல. சரி, நீ வா சாப்பிடலாம். சாப்பிடலாமாவா? எடுத்துட்டு வா. வேணாம் போனா, வேணாமா? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, அதான் கடையிலே சாப்பிட்டேன். ரொம்ப கம்பல் பண்ணாங்க. சிவாஜி மாதிரி வசனம் எல்லாம் பேசிட்டு போன. நைட்டு சாப்பிடாம படுக்க கூடாது, கண்டிப்பா செஞ்சு வையிட்டு. இப்ப அதை என்ன பண்றது? யார் சாப்பிடுறது? நீ சாப்பிடு, படுக்க. டெய்லி இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்டு. சரி, தேங்க்ஸ் போமா. குட் நைட்.